கொடைக்கானல் ஊட்டிக்கு செல்லும் பயணிகளுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் கட்டாயம் என தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், இந்த இ-பாஸ் கட்டாயம் என்பது எதற்காக கொண்டு வரப்படுகிறது? மேலும் இந்த நடைமுறையில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன பாஸ்கர்? முதலில் கொடைக்கானல் செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் கட்டாயம் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் திண்டுக்கல் மற்றும் ஊட்டியுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். மே 7ஆம் தேதி முதல் இ-பாஸ் வழங்கும் முறையை அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஒரு நாளைக்கு எத்தனை வாகனங்கள் அனுமதிக்கலாம், உள்ளூர் மக்களுக்கு எவ்விதமான இடையூறு இருக்கக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த இ-பாஸ் நடைமுறை என்பது அதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் இன்று வெளியிடப்படும். மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இது அமலில் இருக்கும் இ-பாஸ் என்பது. இதன் காரணமாக தமிழகத்தில் மற்றும் வெளி மாநிலங்கள் உள்ளூர்ல இருந்து வரக்கூடியவர்கள், உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரக்கூடியவர்கள் இந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய இணையதளம் ஏற்கனவே கொரோனா காலகட்டத்தில் அந்த இணையதளம் உருவாக்கப்பட்டிருந்தது. ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு செல்வதாக இருந்தாலும், ஒரு மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்துக்கு செல்வதாக இருந்தாலும் அந்த இ-பாஸ் பெற்று அதன் அடிப்படையில் செல்வதற்குண்டான நடைமுறையை கொரோனா காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமாக அந்த இ-பாஸ் வழங்கும் முறை என்பது அமல்படுத்தப்பட்டது. தற்போது இந்த ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்லக்கூடியவர்களுக்கான இ-பாஸ் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதில் இந்த இணையதளத்துல எந்த வாகனத்தில் செல்கிறார்கள், எந்த நாளில் செல்கிறார்கள், எத்தனை பேர் கொண்ட உறவினர் செல்கிறார்கள், அவர்கள் எங்கு தங்குகிறார்கள், இது போன்ற விவரங்களை தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய இணையதளத்துல பதிவு செய்தால் அதன் அடிப்படையில அதற்கான அனுமதி கொடுக்கப்படும். அதை எடுத்துக்கொண்டு சுற்றுலா பயணிகள் அந்த நாளில் சென்றால் அதற்கான அனுமதி கொடுப்பார்கள். இதன் காரணமாக உள்ளூர் வாசிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்துல சுற்றுலா வரக்கூடியவர்களுக்கு எவ்விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வாகனங்கள் எளிதாக செல்ல வேண்டும். அதே நேரத்துல அங்க டிராபிக் ஜாம் இருக்கக்கூடாது, குடிநீர் இருக்கக்கூடாது. தங்குமிடத்துல அளவுக்கு அதிகமான நபர்கள் இருக்கும் பட்சத்துல அந்த சுற்றுலாவுடைய வாசிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படும். இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் சுற்றுலாவாசிகளும் உள்ளூர்வாசிகளுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இதுக்காக செல்வதற்கு ஏதுவாக குறைவாசி தலங்கள்ல ஊட்டி மற்றும் கொடைக்கானல்ல இதற்கான நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பு உயர்நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பித்ததன் அடிப்படையில் தான் இ-பாஸ் என்பது நடைமுறைக்கு வருகிறது 7ஆம் தேதி. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இன்றே வெளியிடப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பத்தினுடைய இணையதளத்தை பதிவு செய்து கிடைக்காம என்பதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.